நமஸ்காரம். சாஸ்திரங்களில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள் எவை என்று பட்டியலிடும்போது பலவற்றையும் சொல்லுவார்கள். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்தி, ஆர்ஜவம், நேர்மையோடு இருத்தல், அஹிம்சையை கடைப்பிடித்தல், பொறுமை காத்தல், இதுபோல் வரிசையா சொல்லிக் கொண்டு போவார்கள். இதில் எல்லாமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உடனே நடக்காது. ஒன்று இருந்தாலும் அந்த ஒன்று தொட்டு தொட்டு அடுத்ததையும் பெற்றுக் கொடுத்து விடும். அதான் அதில் இருக்கக்கூடிய நன்மை. பொதுவாக ஒரு பரீட்சை எழுத போகிறோம் என்றால் 4 பேப்பர் பாஸ் பண்ணோம்னால் ஒன்றை பாஸ் பண்ணி விட்டால் மற்ற 3ஐயும் பண்ண வைக்காது. தனித்தனியே படிக்க வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும். ஆனால் இந்த பண்புகள் அப்படி அல்ல. ஒரு நல்ல பண்பு இருந்தாலும் அது தொட்டு தொட்டு அடுத்ததை வரவழைக்கும். அதுதான் அதன் சிறப்பு. இதில் சொல்லும்போது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தல் என்று ஒரு நல்ல பண்பு வரும். அஹிம்சா, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், திருடாமல் இருத்தல், பொய் சொல்லாமல் இருத்தல், பிராணி வதை பண்ணாமல் இருத்தல், அந்த வரிசையை சொல்லும்போது பிரம்மச்சரியம் என்பார்கள். அது என்ன? பிரம்மச்சாரி கல்யாணமாகாதவர். கல்யாணமாகாதவர் பிரம்மச்சாரி தன் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த பெண் தொடர்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். அது புரிகிறது. ஆனால் இந்த பண்புகளை பட்டியலிடும் போது கல்யாணமாகாத அந்த பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் இந்த குணங்கள் சொல்லப்படவில்லையே, கல்யாணமானவர்களுக்கும் தானே இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த பண்புகள் சொல்லப்பட்டுள்ளன. இப்ப கல்யாணமானவர்கள் எப்படி பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது? பின் எதற்கு இதை சொல்லுகிறார்கள்? கல்யாணமானவர்கள் அதற்கு தகுந்துதானே நடப்பார்கள். பிரம்மச்சரியம் அவர்களுக்கு கூடுமா, இயலுமா? இந்த கேள்வி பிறக்கும். இதற்கு பதிலும் கூறப்பட்டிருக்கிறது. பிரம்மச்சரியம் என்றால் யோஷித்சு போக்யதா புத்தி வர்ஜனம். இதுதான் அதற்கு பதில். ஆண் பெண் தொடர்பில்லாமல் இருக்க வேண்டும், அது மட்டும் பிரம்மச்சரியம் இல்லை. அதை இங்கு சொல்லவும் இல்லை. அது எப்படியுமே இருக்கட்டும். கண்டிப்பா கிரகஸ்தாசிரமத்தில் கல்யாணமானவர்களுக்கு பிரம்மச்சரியம் அந்த விதத்தில் கடைபிடிக்க முடியாது. பின் என்ன செய்யலாம்? பெண்களிடத்திலே இவர்கள் போகப் பொருட்கள் என்னும் எண்ணத்தை விட்டு விடுவது பிரம்மச்சரியம். இது இந்த காலத்திலும் எவ்வளவு தூரம் பேசப்படுகிறது. பெண்களை ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளஷர் என்று நினைக்க வேண்டாம். அதுதான் இப்ப உலகளாவிய அளவில் பேசுகிறார்கள். நடக்கக்கூடிய பல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது இத்தனைக்கும் இது காரணமாகி விடுகிறது. ஆங்காங்க அரசிகள் வீழ்ந்ததும் வாழ்ந்ததும், பெருத்த போர்கள் நடந்ததற்கும் இதுவே காரணமாயிற்று. அதனால்தான் பிரம்மச்சரியத்தை இப்படியே கூறுகிறார்கள். பெண்களை தாயாக பார், சகோதரியாக பார், பெண்ணை பெண்ணாக பார், ஒரு ஆத்மாவாக பார். அதை விடுத்து ஏன் போகப் பொருளாக பார்க்கிறாய்? அப்படி பார்க்காதே. அதற்கு கூடவே வேறு சில விஷயங்களையும் சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணை பற்றி மற்ற யாரிடத்திலும் பேசாதே என்கிறார்கள். நாம் யாருடனும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆரோ ஒரு பெண் எப்படிப்பட்டவள்னு பேசக்கூடாதாம். அதை தவிர்த்து விடு. நீ தனிமையில் இருக்கும்போது அந்த பெண்ணிடத்தில் பேசினேனே, அவள் இப்படி சொன்னாளே என்று அது என்ன உரையாடல் என்பதை நினைத்து பார்க்காதே. 3, இந்த பெண் அழகாக இருக்கிறாளா, அவள் லட்சணங்கள் என்ன என்பதை பற்றி சிந்திக்காதே, ஒருத்தரிடமும் பேசாதே. இப்படியெல்லாம் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூடித்தான் பெண்கள் போகப் பொருள்கள் என்கிற நினைவுக்கு தூபம் போடுகிறதாம். அதெல்லாத்தையும் தவிர்த்து விடு.
இது பிரம்மச்சாரியும் செய்ய வேண்டியது, கல்யாணமானவரும் செய்ய வேண்டியது. அதே போல தனிமையில் இருக்கவே கூடாதாம். ஆணோ பெண்ணோ தாங்கள் தாங்கள் தனியாக இருந்து தவம் செய்யலாம், தியானம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். ஆனால் இருவரும் சேர்ந்து தனிமையில் இராதே. ஏன்? விஷப்பரீட்சைன்னு சொல்லுவார்கள். தேவையில்லாத பரீட்சையில் இறங்கிவிட்டு பின்னர் அது சமம் கொடுக்கிறதே நினைத்து லாபம் இல்லை. ஒரு பொருள் அது 100 ரூபாய் நோட்டாக இருக்கட்டும், 500 ரூபாய் நோட்டாக இருக்கட்டும், அதை கவனக்குறைவாக எங்கேனும் வைத்துவிட்டு நம் வீட்டில் இருக்கும் இன்னார் எடுத்தாரா இணையார் எடுத்தாரா என்று சந்தேகப்பட்டு பயனில்லை. படக்கூடாது. ஒழுங்காக வைக்க வேண்டிய இடத்தில் ஜாகிரதையாக வைத்திருக்க வேண்டும். எதற்கு கேர்லெஸ்ஸாக போட வேண்டும்? அதை போட்டுவிட்டு இவர் எடுத்திருப்பாரோ அவர் எடுத்திருப்பாரோ என்றால் வாய்ப்பு கொடுக்க கூடாது. அதே போலத்தான் இதுவும். எதற்கு தேவையில்லாமல் அந்த எண்ணத்தை வரவழைக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும்? நான் அதையும் மீறி நல்லவனாக இருப்பேன். இது எதுக்கு விஷப்பரீட்சை? எதுவும் எப்பேற்பட்ட தவ யோகியை கூட கலைத்து விடலாம். அதுதான் உலகம், அதுதான் சம்சாரம். அதனால் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டி இருந்தாலும் சில சமயத்தில் யாரும் நமக்கு அருகிலே வரக்கூடாது என்றால் சற்று முகத்தை கடுகடு என்று காட்டித்தான் ஆக வேண்டும். யாரும் வரக்கூடாது என்றால் அணுக முடியாமல் இருக்க வேண்டும், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பா எல்லாரும் வர வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும். அது தாண்டி தேவையில்லாத யாரோ சில நபர்கள் பேச போகிறார்கள், அது ஆண் பெண்ணோடோ பெண் ஆணோடோ இருந்தால் அப்ப சற்று கடுப்பு காட்டினாலே ஒழிய அந்த கடுமைதான் ஆளை விலக்கும். செய்துதான் ஆக வேண்டும். அதனால் இப்படி பல சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கும். பெண்கள் போகப் பொருள்கள் அல்ல. இந்த உண்மை நமக்கு நன்னா புரிந்து விடுமானால் அதன்படிக்குத்தான் நம்ம நடவடிக்கையும் இருக்கும். தானே பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்படுகிறது. இது கிரகஸ்தன் இல்லறத்தவனுக்கும் பொருந்தும், பிரம்மச்சாரிக்கும் பொருந்தும், யாருக்குமே பொருந்தும். இந்த பொருள் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பாயின்னு பட்டியலில் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.